இந்த உயிர் தெழுந்த இயேசு நம்மிடத்துல எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு தான் என்ன? ஒரு நிமிஷம் பாருங்க, என்னிடத்துல என்னதாங்க இந்த உயிர் தெழுந்த இயேசு எதிர்பார்க்கிறார்னா, முதலாவது அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க ஆண்டவர் அழைக்கிறார். இடைவிடாமல் செபிக்க ஆண்டவர் அழைக்கிறார். அவருடைய வரைக்கு அல்லேலூயா ஆயத்தப்பட சோத்திரம். நான் ஆயத்தப்படுவது மாத்திரமல்ல, அநேகரை ஆயத்தப்படுத்த கர்த்தர் உங்களை என்னை அழைக்கிறார். அல்லேலூயா சாட்சியாய் வாழ அழைக்கிறார். கர்த்தருக்குள் நிலைத்திருக்க ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். எல்லா கண்கள் இது கொண்டாட்டத்தின் தினமாக இருந்தாலும் இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு தான் இங்கிருந்து நம்ம கடந்து போக போகிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் அழகாக பேசினார் இந்த வார்த்தையில். அவர் மாத்திரம் உயிரோடு எழுந்திருக்கா இல்லை என்றால் நாம் வாழுகிற இந்த ஜீவியம் பொய்யாய் போயிருக்கும். நாம் பிரசங்கிக்கிற அந்த பிரசங்கம் அல்லேலூயா பொய்யாய் போயிருக்கும். Thank God, ஆண்டவர் நமக்காக உயிரோடு எழுந்து இன்று நம்மத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். பிதாவுடைய வலது பாரத்தில் விற்றிருக்கிறவர் வானத்திலிருந்து உங்களை உற்று நோக்குகிறார். உனக்காக வேண்டுதல் செய்கிற மகனே, உனக்காக நான் பரிந்து பேசுகிறேன். என்னுடைய புண்ணியங்களை அறிவிக்கக்கூடிய ஒரு சபையாய் நீ மாறுவாயா? எனக்காக சாட்சியாய் வாழக்கூடிய ஒரு மகனாய் நீ வாழுவாயா? என்னுடைய வருகைக்கு நீ ஆயத்தப்படுவது மாத்திரமல்ல, அநேகரை ஆயத்தப்படுகிற ஒரு சபையாய் நீ மாறுவாயா என்று ஆண்டவங்களோடு கூட கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆண்டவர் கேட்டார், இதோ திறப்பிள்ளை நிற்கும்படி ஒருவனை தேடினேன், ஒருவனையும் காணவில்லையே, ஒருவனையும் காணவில்லையே. அல்லேலூயா. அறுப்பு காலம் அல்லேலூயா வந்திருக்கிறது. வயல் நிலங்கள் அறுப்புக்கு ஆயத்தமாய் இருக்கிறது. அல்லேலூயா. வேலையாட்களோ கொஞ்சம். ஆண்டவர் சொன்னார், உன் கண்களை ஏறெடுத்து பார், உன் கண்களை ஏறெடுத்து பார். அல்லேலூயா. எத்தனை பேருடைய இருதயம் உடைக்கப்படுதுங்க, எத்தனை பேருடைய இருதயம் உடைக்கப்படுதுங்க. மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் அல்லேலூயா உயிரோடு இருக்கிற ஒரு நல்ல தெய்வத்தை அல்லவா நீங்கள் நானும் ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். ரெண்டு கரத்தை உயர்த்தி கண்களை மூடி அல்லேலூயா அந்த உயிர் தெழுந்த இயேசுடைய பிரசன்னத்தை உணர்ந்து, அப்பா எங்களோடு பேசிக்கிட்டே இருக்கீங்களே அப்பா, நீர் பேசுகிற தெய்வம் அல்லவா, நீர் உணர்த்துகிற தெய்வம் அல்லவா. எத்தனை முறை தாங்க உங்களுக்கு வாய்ப்பு அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு சகோதரா, எத்தனை முறை தான் உனக்கு வாய்ப்பை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. எத்தனை முறை நீ பலவீனப்பட்டாலும் அந்த பலவீனத்தில் உன்னை தூக்கி விடுகிறாரே, எத்தனை கஷ்டப்பட்டாலும் உன்னை அந்த கஷ்டத்திலிருந்து ஆண்டவரை தூக்கி விடுகிறாரே. சகோதரா சகோதரி சபையே,